வந்து வாய்ப்பு கம்மி தான். எனக்கு தெரிஞ்சு ஹைதராபாத் உள்ள வர மாதிரி இருக்குதுன்னா ஆனால் அவங்களுக்கு சிஎஸ்கே கோலி இருக்காரு, அடிப்பார், நம்பிக்கை இருக்குது. மழை வர்ண பக்கம் வந்தால் என்ன பண்ணுறாருன்னு தெரில. ஏன்னா 2018 எல்லாத்துக்கும் ஞாபகம் நினைக்கிறேன். ஈசாலா கப் நம்பி ஆர்சிபி தான் என்றும் அந்த பிரீத்தி சிந்தா மூஞ்சிலேயே செருப்பு எடுத்து அடிச்சு. ஹாய், என் பேர் வசி. தரணிதரன். இப்போ வந்து ஐபிஎல் வந்து கடைசி கட்டத்தை நெருங்க முடியும் இல்லைங்களா? ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே. நாளைக்கு வந்து யார் ஜெயிப்பாங்க? ஆர்சிபி தான் கண்டிப்பாக. எப்படி சொல்கிறது? ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சே சிஎஸ்கே வச்சதில்ல, இப்போ கண்டிப்பாக நாங்கள் தான் அடிப்போம். அது அதிக ரன்ல அடிப்போம். அதிக 2 ரன்ல ஜெயிச்சா உள்ளே போகும். உள்ளே போவோம். நீங்கள் அவன் சொல்கிறான்லாம் இல்லைங்க, சிஎஸ்கே தான் எப்பயுமே. நமக்கு சிஎஸ்கே. கோலி இருக்காரு, அடிப்பார், நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கைலாம் அடிப்பார். நீங்கள் பாருங்கள், மேட்ச் பாருங்கள். தோனி தான். தோனி. உங்களுக்கு ஆர்சிபி அதான் கோலி தான், கிங் கோலி தான். தோனி. உங்களுக்கு கிங் கோலி. கிங் கோலி தான். இப்போ ஃபைனல் வந்து யார் போனால் நல்லா இருக்கும்? சிஎஸ்கே தான். ஈசாலா கப் நம்பி ஆர்சிபி தான் என்றும். தேங்க்யூ. ரைட். ஹாய்ண்ணா. உங்கள் நேம்? மணி. ஓகே, இப்போ ஐபிஎல் பார்ப்பீங்களா? கண்டிப்பாண்ணா. எப்படி போயிட்டு? நல்லா தான் போயிட்டுதுண்ணா. ஆனால் எந்த குறையும் இல்லை, நல்லா போயிட்டுக்குது. இப்போ ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே எப்படி? அது பயங்கரமான மேட்ச்சு தான். நாளைக்கு வந்து சும்மா பயங்கரமாக ஃபயராக இருக்கும் மேட்ச்சு. ஏன்னா கண்டிப்பாக சென்னை உள்ள போக நம்பிக்கையெல்லாம் இருக்குது. ஆனால் பெங்களூர் பிச் தான். நான் நம்ம தலைக்கிறார்ல, அவர் பார்த்துப்பார், எல்லாம் பார்த்துப்பார். வாய்ப்பு கம்மி தான். இருந்தாலும் கண்டிப்பாக சென்னை உள்ள போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஐஸ்வரன் கேமே நாளைக்கு கண்டிப்பாக டேஸ் வின் பண்ணி ருத்ராஜமே பவுலிங் எடுப்பார். எனக்கு தெரிஞ்சு ஒரு 230 மேலே கண்டிப்பாக அடிப்பான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக சென்னை ஃபைனல் போகும், அந்த ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. இப்போ சென்னை தோத்தாலுமே ஃபைனல் போகும்னு சொல்கிறாங்க. அது ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் இந்த 2 ரேட் நல்லா வச்சுக்கிறாங்களா, அதனால் கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பார்க்கலாம், நாளைக்கு வந்து கண்டிப்பாக சென்னை ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு, அது 90% வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆர்சிபி வருவாங்க 2 ரேட் வித்தியாசம் அதிகமாக ஜெயிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைண்ணா. ஃபஸ்ட்டு ஆர்சிபி கூட தான் விளையாண்டுங்க இந்த சீசன். ஆமாம், அடிச்சு போகுனீங்க. அது நாளைக்கு எப்படி இருக்குது? நாளைக்கு பயங்கரமாக இருக்க போது. நானும் பாருங்க, நாளைக்கு கண்டிப்பாக பாருங்க. நாளைக்கு சென்னை டேஸ் வின் பண்ணோம். கண்டிப்பாக ருத்ராஜ் வந்து பவுலிங் எடுப்பார். ஆனால் தெரியும் பெங்களூர் பிச்சு பேட்டிங் பிச்சு நமக்கு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம பவுலிங் போட்டு நம்ம சேசிங் வந்து கண்டிப்பாக நமக்கு எனக்கு தெரிஞ்சுண்ணா பெருசாலாம் இல்லைண்ணா. இது ஆர்சிபி வந்து இந்த 2-3 மேட்ச் ஜெயிச்சுட்டு அவங்கள பெருசாக முடியாதுண்ணா. நம்ம சிஎஸ்கே பற்றி நமக்கும் தெரியும், எப்படி பிளேயர்லாம் இருக்கிறாங்கன்னு. கண்டிப்பாக நாளைக்கு சிவன் துபே வந்து பட்டாசு கலப்பற நம்பிக்கை ஐபிஎல் ஃபைனல் யார் போவாங்க? கண்டிப்பாக சிஎஸ்கே ஹைதராபாத் கண்டிப்பாக போவோம். ஏன்னா 2018 எல்லாத்துக்கும் ஞாபகம் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஐபிஎல்ல உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் நான் எதிர்பார்க்காத நல்லா விளாட்னா யார்? அபிஷேக் சர்மா, சுனில் நாராயண். அபிஷேக். ஆனால் அவரெல்லாம் எதிர்பார்க்கல. அவரை எப்பவுமே 6th 7th வந்து பாடிட்டு சின்ன காம்பேர் பண்ணிட்டு போயிடுவார். அவர் இந்த வருஷம் ஓப்பனிங் பண்ணிட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. கௌதம் காம்பீர் வந்தாவே கேகேஆர் ஆக்டிவ் ஆகிடுறாங்க. அது எப்படி? அதுதான் தெரியலண்ணா, என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு வந்து கேப்டன்சி கொஞ்சம் பரவாயில்ல. சுரேஷ் ஐயர் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கிறாரு, அதை வந்து பாராட்டலாம். ஆனால் பயங்கர பவர்னா சுனில் நாராயண் சொல்லணும். ஃபைனல் சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் எதிர்பார்க்கலாம். கம்மி வந்து வாய்ப்பு கம்மி தான். எனக்கு தெரிஞ்சு ஹைதராபாத் உள்ள வர மாதிரி இருக்குதுன்னா, ஆனால் அவங்க இருக்கிற ஃபார்முக்கு பார்த்தா பயங்கரமாக அவங்க தான் வருவான்னு தெரியுது. ஹாய் ப்ரோ. ஐபிஎல் பார்ப்பீங்களா? பார்ப்போம் ப்ரோ. எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ ரொம்ப மோசமாக தான் போயிட்டுருக்கு. எங்களுக்கு பதட்டமாக இருக்குது ஐபிஎல் நினச்சாவே. சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி நாளைக்கு சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும் கண்டிப்பாக. ஆர்சிபி கிட்ட தோற்று போயிட்டா ஆனால் பயங்கர மோக்கமே ஆயிரும். ஆனால் அதெல்லாம் நடக்கூடாதுன்னு வேண்டிக்கிறோம். ஃபஸ்ட்டு மேட்ச் நாம் தான் வின் பண்ணோம், அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச் நாம் தான் வின் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இந்த மேட்சை வின் பண்ணி நம்ம ஆர்சிபியை வெளியே துரத்திடுவோம்னு நினைக்கிறேன். சப்போஸ் தோத்தா கூட சிஎஸ்கே வாய்ப்பு வாய்ப்பெல்லாம் இல்லை ப்ரோ. நம்ம மழை வர்ண பக்கம் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. பண்ணிட்டோம், வழி விடணும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ இந்த சீசனில் உங்களுக்கு எதிர்பார்க்காத இந்த பிளேயர் எனக்கு நல்லா விளையாடுறது நான் எதிர்பார்க்கவே அப்படின்னா எந்த பிளேயர்? அந்த பஞ்சாபில் ஒருத்தர் ஏழை எடுத்தாங்க ப்ரோ, மாற்றி. அவங்கள தான் எனக்கு பிடிக்கும். சசாங் சிங், அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து வேணான்னு சொன்னாங்க, அப்பயும் அவரை எடுத்து அவர் அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு ஆடினார். அதுதான் நல்லா இருந்துச்சு. அவர் வந்து அந்த பிரீத்தி சிந்தா மூஞ்சிலேயே செருப்பு எடுத்து அடித்த மாதிரி ஆகிப்போச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுதான் எனக்கு எம்எஸ் தோனி பிடிக்கும். பட் ஆனால் சசாங் சிங் தான் இப்போ ஹீரோ ஐபிஎல்ல. அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஐபிஎல் விட்டு பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப்புக்கு வந்து நம்ம தமிழ்நாடு பிளேயர் யாருமே எடுக்கல. ஆமாம், யாரை எடுத்துன்னு தான் இருக்கலாம். நட்டு எடுத்துருக்கலாம் ப்ரோ. ஆனால் நட்டு எடுக்கலைன்னா அது மோசம்தான். பட்டு என்ன சொல்கிறது, அவங்க பாலிடிக்ஸ் மூலிமா போகிறாங்க, நாம் எதுவும் பண்ண முடியாது. அதனால் செலெக்ஷன் கேஎல் ராகுல்லாம் அவர் ஐபிஎலுக்கு ஆட்கள் இன்டர்நேஷனல் மேட்ச்சில் எதுவுமே ஸ்ட்ரைக்கிட்டே தெரியல. ஆனால் அவர் உள்ள கொண்டு வந்துருக்காங்க. அவர் ஆக மாட்டார் ப்ரோ. அவர் தேவையில்லாமல் எடுத்திருக்காங்கன்னு நானும் நினைக்கிறேன். இந்த தடவை விளையாடாதவங்களெல்லாம் விட்டுட்டு இப்போ புதுசாக விளையாடுறவங்கள இன்வால்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். அபிஷேக். ஆமாம் ப்ரோ, தேங்க்யூ.